ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு myannamkitchen. இன்றைக்கி நம்ம சூப்பரான கோழி குழம்பு எப்படி குக்கரில் செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே மசாலா வரமிளகாய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, கற்பாசி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 2 வெங்காயம் நறுக்கியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளி 2 நறுக்கியது சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் நம்ம வதக்கிக்கலாம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவைன்னா குறைச்சிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கழுவி வச்ச 500 கிராம் சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும்னு நம்ம வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நல்லாவே சிக்கன் வெந்திருக்கு. நல்லா ஒரு கொதி வரட்டும்னு நம்ம ஒரு தேங்காய் 100 கிராம் அளவுக்கு அரைச்சி பேஸ்ட்டாக அதில் கலந்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு.
நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த குழம்பு நம்ம இட்லிக்கு, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு குக்கரில் செஞ்சது பரிமாறத்துக்கு தயாராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.